எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் ஃப்ரம் ஆருஸ் அண்ட் அஸ்வின் ஏஜென்சிஸ். மோட்டூலோட ஜிபி ப்ராடக்ட் 1.5 லிட்டர் பற்றி இப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். கரெக்டாக நம்ம அண்ணன் ஒருத்தர் வண்டிக்கு இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு வந்திருந்தார். பல்சர் NS 200க்கு. ஸோ வாங்க அப்படியே இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றலாம்ங்கிறதையும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம கடையிலேருந்து வீடியோ NS 200க்கு இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் போல்ட்டு. 18 mm சாக்கெட்டு. 18 mm சாக்கெட் வச்சுட்டு இது கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரே புஷ், அவ்வளோதான், ஓப்பன் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். அப்படியே கையிலேயே இது பண்ணிக்கிங்க. வண்டி கொஞ்ச நாள் எடுக்காமல் இருந்த வண்டி. ஸோ இப்போ தான் டயர்லாம் மாற்றிட்டு ஆயிலையும் மாற்றி சொன்னார் கஸ்டமரு. டயர்ஸ் மாற்றியாச்சு. சிஎட் டயர் போட்டிருக்கோம். ரெண்டுக்கும் பேக்கில் ரேடியல் டயரு, ஃப்ரண்ட்லேயும் ரேடியல் டயர் போட்டிருக்கோம். இது வந்து ஆயில் ஸ்டெய்னரு. இது ஒவ்வொரு டைமும் மாற்ற தேவையில்லை. நீங்கள் அப்பப்போ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போட்டுருங்க கிளியராக. பார்த்தீங்களா ஆயில் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஏன்னா வண்டி ரொம்ப நாளாக மாற்றாத வண்டி. ஆயில் 6 months பக்கமாக மாற்றலையாமா. பெருசாக ஓட்டமும் இல்லைன்னாரு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போது ஆயிலை ட்ரைன் பண்ண விட்ருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஆயில் ட்ரைன் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த ஸ்டெய்னரு ஆயில் ட்ரைன் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் விட்ருவோம் வண்டியை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் கண்டென்ட் அப்படியே கருப்பாக இருக்குது உள்ள. ஸோ நீங்கள் என்ன தான் துணி வச்சு துடைச்சாலும் இதெல்லாம் வந்து போகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து இப்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி அடிச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கிளியராக அந்த மண்ணெல்லாம் பறந்து போகுதுங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டெய்னரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கருப்பாக தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி அதை க்ளீன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இதை போட்டு க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து மேலே தூக்கி எடுத்துருவது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணால் போதும். புதுசு கிட்டத்தட்ட புதுசு மாதிரியே மாறிடும். ஸோ இந்த ஸ்ட்ரெயினர் வந்து நீங்கள் அடிக்கடி மாற்ற தேவையில்லை. ஒரு 10,000 ஒன்ஸ் மாற்றினீங்கன்னா போதும். ஆயில் ஃபில்டர் வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நீங்கள் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறீங்கனாலும் சரி, ரொம்ப கிலோமீட்டர் ஓட்டினாலும் சரி, ஆயில் ஃபில்டரை கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஆயில் மாற்றுறப்போ சம்டைம்ஸ் ஆயில் ஃபில்டர் மாற்றாமல் விட்டீங்க அப்படின்னா ஆயில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் எப்பவுமே வந்து ஆயில் மாற்றுறப்போ ஆயில் ஃபில்ட்ரு வர வண்டிக்கு ஆயிலை மாற்றிடுங்க. ஓகே ஓகே ஜப்பாஸ் இருக்குங்க. எவ்வளோ கிளியராக எல்லாம் குறைச்சிருக்கோன்னு பாருங்கள். நான் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். புதுசு மாதிரியே இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து ஆயிலை வந்து நீங்கள் ஆயில் ட்ரெயின் போல்ட்டை வந்து நீங்கள் அப்படியே போடாதீங்க, மண்ணோட போடாதீங்க. ஸோ நிறைய டேமேஜஸ் சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து வீக் ஆகும், போல்ட் வீக் ஆகும். வண்டி வந்து இது 2-3 டைம் சாய்ச்சிக்குங்க. சாய்ச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஆயில் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ ஆயில் எவ்வளோ தூரம் வெளியே வந்துட்டு இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாள் இன்னும் வண்டி. அதனால் வந்து ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ட்ரெயின் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆயில் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயினர் போட்டுடலாம். இது வேணாம். ஸ்ட்ரெயினர் உள்ளே போட்டாச்சு. உள்ளே போகிறப்ப ஃபுல்லாக உள்ளே போச்சாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். எஸ், ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் போல்ட் எடுத்து போட வேண்டியது தான். கிளியராக ட்ரெயின் போல்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு நல்லாவே தெரியும் வித்தியாசம். கழட்டுறப்போ வந்து ரொம்ப மண்ணெல்லாம் சேர்ந்து கரகரன்னு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கையிலேயே த்ரெட் பண்ணுறப்போ ஃபுல்லாக உள்ளே ஏறும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். மேக்ஸிமம் கையில் த்ரெட் வச்சாச்சு. சும்மா ஜஸ்ட் ஒரு புஷ், அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டாப். அடுத்தது நம்ம ஆயில் ஃபில்டருக்கு வருவோம். 8 mm டீ பாக்ஸு. இந்த ஃபில்ட்ரு தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு டைம் ஆயில் மாற்றுறப்பவும் ப்ராப்பராக வந்து ஆயில் ஃபில்டரையும் மாற்றிடுங்க. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக ஏறப்போதில்ல. ஜஸ்ட் ஒரு 80 rupeesக்குள்ளே தான் வரும். 80-85 rupees தான் வரும். ஸோ ஆயில் ஃபில்டரையும் எப்பவுமே மாற்றிடுங்க. கீழே கண்டபடி போல்டெல்லாம் மண்ணில் போடாதீங்க. எல்லாமே ஒரு பேப்பரோ ஒரு அட்டையோ வச்சுருங்க. அவ்வளோ. அதுக்கு 2 போல்டு தான் வரும். எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு புஷ். இதை தெரியும், ஆயிலோட கண்டிஷன் பார்த்தாவே தெரியும். ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்குது.
இதையும் இந்த பக்கம் நல்லா சாய்ச்சிக்குங்க, வண்டி நல்லா இந்த பக்கம் சாய்ச்சிக்குங்க. ஸோ தட் உள்ள இருக்க எல்லா ஆயிலுமே வெளியே வந்துட்டு இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க வண்டியை, அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்போ ஆயில் ஃபில்டரை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆயில் ஃபில்டரை வெளியே எடுத்து உள்ள க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. அவ்வளோதான். இது சும்மா நீங்கள் போட்டு நம்பவெல்லாம் தேவையில்லை, நம்ம உள்ளே விட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இதை ஹோல் போட்டு வெளியே எடுக்கணும் அவசியமும் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன புஷ் தான், அது வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து கறி கட்டி இருக்குது, கார்பன் ஓவராக வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வண்டி வந்து சாய்ச்சிக்கலாம். இன்னொரு தடவை சாய்ச்சிட்டு கிளியராக தெரியும் உங்களுக்கு உள்ளே இருக்க ஆயில் எப்படி வெளியே வருதுங்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணினா தான் க்ளீனாக எல்லா ஆயிலையும் வெளியே எடுக்க முடியும். நம்ம க்ளீனிங் ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம். ஒரு க்ளீன் கிளாத் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மோஸ்ட்டாக எல்லா ஆயிலுமே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். க்ளீனாக வந்து துடைக்கவும் செஞ்சாச்சு. இனி அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியும். அது இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்பும் வந்து நீங்கள் கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்குது, ரொம்ப நாள் ஆனது. இதை வந்து க்ளீனிங் ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். மண் டஸ்ட் எது இருந்தாலும் உள்ளே வந்து வெளியே வந்துடும். நாம் யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பஜாஜோட OE ஃபில்ட்ரு, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபில்ட்ரு தான், இது பார்ட் நம்பரோடவே இருக்குது, அதை காமிச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரொம்ப பேசிக்கான ஃபில்டர் தான், மார்க்கெட்டில் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையுமே இருக்கும். ஸோ இதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அவ்வளோதான், ஃபில்ட்ரு ஆட் பண்ணிட்டு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தான் அடுத்தது. இதான் பஜாஜோட ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்டு, OE ஃபில்ட்ரும்பாங்க. இதுவும் பார்க்கலாம். இல்லை மிண்டாவில் லீடிங் கம்பெனிஸில் பஜாஜ் கிடைக்கலனா கூட மிண்டா அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதான் பஜாஜாக வாங்கி போடுறது பெட்ரு என்றைக்குமே. இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பஜாஜுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு டியூக்கு எல்லாத்துக்குமே வந்து இதே ஃபில்ட்ரு தான். ஸோ அதனால் மோஸ்ட்டாக இதே வாங்கி போட்டுங்க, பஜாஜ். பஜாஜ் ஆயில் ஃபில்ட்ரு உள்ள பொறிக்கலாம். அதான் அப்புறம் கப்புக்கான ஓரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் வாங்குறப்ப தான் இதெல்லாம் வரும். இப்போ நம்ம மிண்டாவில் வாங்கினோம்னா இதுக்கான ஓரிங் வருமாங்கிறது டவுட்டு தான். ஸோ பழைய ஓரிங்கை தான் போட வேண்டியதாக இருக்கும். ஓரிங் ஏன் மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரிங் ரொம்ப நாள் மாற்றாமல் இருந்தோம்னா அந்த ரப்பர் வந்து ஹீட்டுக்கு கொஞ்சம் இலகி போயிடும். இலகி போய் ஆயில் வந்து அதுக்கு லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓரிங்கையும் மாற்றி போட்டுடலாம். மேண்டேட்ரி கிடையாது, மாற்றினா நல்லது. அதுக்கான ஓரிங் வந்து அதுக்குள்ளேயே வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. இப்போது ஓரிங்கும் பூசி போட்டாச்சு, ஆயில் ஃபில்ட்ரு பூசி போட்டாச்சு. அவ்வளோதான், இனி வந்து ஃபில்டரை ஃபிட் பண்ணிட வேண்டியது தான். கையிலே த்ரெட் பண்ணுங்கள், எல்லாமே க்ளீனாக தொடச்சி தான் இருக்குது. ஸோ ஒரு சைட் டைட் வச்சுட்டா மறுபடியும் அடுத்த சைட் டைட் வைக்கலாம்னு நினைக்காதீங்க, ரெண்டும் ஈவனாக டைட் வைக்கணும்.
நான் சொன்ன மாதிரி 8mm டீ பாக்ஸ் தான். ஃபஸ்ட்டு கிராஜுவலாக ரெண்டையுமே கிராஜுவலாக வந்து டைட் பண்ணுங்கள். ரொம்பலாம் டைட் பண்ண தேவையில்லை, கரெக்டாக டைட் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். நம்ம கை டைட்டு மட்டும் வைங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்க வேண்டாம். அவ்வளோதான், ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லாம் க்ளீனாக தொடச்சி விட்டு நீ நம்ம ஆயில் சேஞ்சு பண்ண வேண்டியது தான். நான் முதல்ல வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் நமக்கு GP 10W50 ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் அப்ரூவ்டு பை MotoGP, லைசன்ஸு ப்ராடக்ட். MotoGPயோட லைசன்ஸு ப்ராடக்ட் இது. ஸோ இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு க்ளீனாக எல்லாமே தொடச்சிருக்கீங்க. பெருசாலாம் ஒன்றும் மண் இருக்காது, எல்லாம் ஃபுல்லாக கன்சீலில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபனல்ஸ் நிறைய இருக்குது, பட் ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த ஃபனல் தான். ஸோ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, MotoGP GP Ultimate 10W50 100% சிந்தட்டிக்கு, இம்போர்ட்டட் ஃப்ரம் வியட்நாமு. இது இப்போ தான் இம்போர்ட் ஆகிருக்கு, இந்த லாஸ்ட் மந்த் தான் இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது இதிலே போட்டிருப்பாங்க லைசன்ஸ் ப்ராடக்ட். MotoGPயோட லைசன்ஸ் ப்ராடக்ட்டு, SP கிரேடு இன்ஜின் ஆயிலோட டாப் கிரேடு இது. MA2 அப்ரூவலோடு இருக்குது. வாங்க நம்ம ஆயில் ஃபில் பண்ணிடலாம். ஆயில் நேற்று அந்த வண்டிக்கு போட்டோம் இல்லைங்களா, ரொம்ப கிளியராக இருக்குது ஆயிலு, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் வண்டிக்கு 100% சிந்தட்டிக் ஆயில் போட்டுக்கிறது தான் என்றைக்குமே பெட்ரு. ஸோ நம்ம எந்த டைமில் எந்த ரைடு வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் எந்த ரைடு வந்தாலும் நம்ம யோசிக்காமல் கிளம்புறதுக்கான ப்ரிப்ரேஷனில் நம்ம ஆல்ரெடி எப்பவுமே இருக்கணும் நம்ம. ஸோ அதனால் வந்து எந்த வண்டியாக இருந்தாலும் 100% சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், வண்டிக்கு ஆயில் ஃபில் பண்ணியாச்சு. லெவலும் கிளியராக தெளிவாக இருக்குது, கரெக்டான லெவல் வந்திருக்கு. ஓகே கைஸ், கஸ்டமர்கிட்ட வண்டி கொடுத்துட்டு அதோட ரிவ்யூ என்னங்கிறத கேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, see you, bye, see you in the next video.